பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஸோ ஒவ்வொரு நாளும் மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி இருக்கும். ஸோ கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக காலை 5 மணிக்கு அவங்க தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி காலையில் உட்காடுறீங்க. அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கேற்ற பலனை தருகிற தேவன். ஸோ தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் பார்க்கிறார். நல்லா தூங்கலாம். மற்றவங்க மாதிரி உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அது மாதிரி நல்லா தூங்கலாம். ஆனாலும் நீங்கள் தூக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டருக்காக ஆண்டோட வார்த்தை கேட்கணும், காலையில் பாடணும், மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. நிச்சயமாகவே அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவார். இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய நாளை கர்த்தர் கொடுத்ததற்காக காலையில் எழுமிச்சிட்டோம், அதுவே பெரிய கிருபை. அல்லேலூயா. ஸோ எழுமிச்ச பிறகு தான் தெரிந்து உயிரோடு இருக்கிறோன்னு. அதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, காலையில் சுகத்தோடு ஜீவனோடு எழும்ப உதவி செய்தீர், உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கர்த்தர் அந்த கிருபை நமக்கு தருவாராக. நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, என் வாழ்நாளில் கர்த்தர் ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. நேற்று தினம் முழுவதும் எங்களை நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், நல்ல ஆகாரத்தை கொடுத்தீர், நல்ல அழகத்தா உறைவிடத்தை கொடுத்தீர், நல்ல உடைகளை கொடுத்தீர், எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவரே, நேற்று தினம் முழுவதும் எங்களை அற்புதமாய் காத்ததுக்காக நன்றி. இந்த புதிய நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள், ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இதனால் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இப்பொழுது பாடல்களை பாடி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே மகிமையான காரியங்களை வாழ்க்கையில் செய்வீராக. நல்ல உற்சாகமான ஆவியினால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நாம் பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பாடுவோம். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, எல் பெத்தேல், எல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு, மேற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று மா குறைத்தீரே. பாடுங்க. மேற்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று மா குறைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பாடுங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல் பெத்தேல், ஏல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். எல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள், பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத
வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள்ளும் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல் பெத்தேல் எல் பெத்தேல் ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல் பெத்தேல் எல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். பாடுங்க. செல்லும் இடமெல்லாம் என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் சொல்லுவோம் கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல் பெத்தேல் எல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல் பெத்தேல் எல் பெத்தேல் ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல் பெத்தேல் எல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். எல் பெத்தேல் ஏசையா ஏசையா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை
கண்மலை, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. We worship you, Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you, Lord. ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்தவரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ரகவதரா ரியந்தரலா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Wonderful Jesus. ஆராதனை உமக்கே, தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. பாடுவோம். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. அவர் ஒருவரே ஆராதிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மையே நான் நம்புவேன். எந்தன் வாழ்வில் சூழ்ந்து நிற்கும் கேடகமே, தூருகமே, எந்தன் வாழ்வில் சூழ்ந்து நிற்கும் கேடகமே, கோட்டையே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சொல்லுங்க. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க. உம்மால் கூடும்,
எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுங்க, உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தோடு ஆட்சேபிக்கிறேன். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். அந்த காலவெளியிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்கும்படியாக, பாடல்களை பாடி உம்மை உயர்த்தும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே இந்த காலவெளியில் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லார் கையின் பிரியாசங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கி வழி நடத்தணும், பாதுகாத்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலவேளையில் டெய்லி பிரெட்டில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், ஆமேன். ஸோ இந்த நாளிலும் யூடியூப்பில் எஸ்தர் பைரோஸ் யூடியூப் சேனலில் பார்க்குற மற்றும் சால்வேஷன் டிவி யூடியூப் சேனல் மற்றும் டிவியில் பார்க்குற எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த நாளில் அந்த சேட்டிங்கில் நிறைய பேருக்கு தெரியல, எப்படி சேட் பண்ணணும்னு தெரியல. நீ யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது கீழே வந்து சேட்டுன்னு ஒரு லைன் இருக்கும், சரியா? அதில் போய் நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கையை அனுப்பலாம், ஸ்மைலி அனுப்பலாம், நிறைய அனுப்பலாம். அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, சரியா? அது மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த நாளிலும் மீண்டுமாக சகோதரிமார்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். வனிதா பாய், ஸோ அவங்க தான் முதல் சேட் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டாங்க. நாகேந்திரா அவர் வந்து ரெண்டாவதாக வணக்கத்தை போட்டிருக்கிறார், ஆமேன். அடுத்தது சாந்தா 3 வணக்கத்தை போட்டிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ரவிச்சந்தர் பிரைஸ் லார்டுன்னு போட்டிருக்கிறார். அப்போ ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர். அடுத்தது ஆஷா, ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சகோதரர்கள் தான், ஓகே. ஜேம்ஸ் கிரண், வில்லியம் சார்ல்ஸு, ஸ்டீஃபன் ராஜு, இது மாதிரி போகுது. அதுக்கடுத்தது சிஸ்டர்ஸ் வரீங்க, பரவாயில்ல. நாங்கள் சகோதரர்கள் சில டைம் விட்டு கொடுக்குறோம், சரி பரவாயில்ல. சகோதரிமார்கள் பாவம், காலங்காத்தால் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி சில டைம் நாங்கள் விட்டு கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஸோ இந்த நாளிலும் முதல் தடவையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பிரதர். நான் நிறைய பேர் சொன்னாங்க காலையில் ஏதோ பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் வந்தேன் பிரதர் அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா 1 நியூமெரிக் லெட்டரில் 1ன்னு டைப் பண்ணுங்கள், சரியா? 1ன்னு டைப் பண்ணிங்கன்னா நான் வந்து சரி ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் சேட்டில் வந்திருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் பார்க்குறவங்களாம் இருக்கலாம். 1ன்னு வேணால் டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணுறவங்களோட பெயர்களை நான் வாசிக்கிறேன், சரி? எல்லாருடைய பெயர் இல்லை,
யார் இன்றைக்கி முதல் தடவையாக பார்க்கிறீர்கள், அது எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு போட்டிங்கன்னா அதுவும் உதவியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். யாரும் எல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. பார்ப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வாராக. சரி, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாமா? சரி, இந்த நாளிலும் ஒரு எல்லாம் சின்ன தாட் தான். இன்றைக்கி படம்லாம் கிடையாது, நேற்று மாதிரி படம்லாம் கிடையாது. சரி, வீடியோ கிடையாது. சரியா, வீடியோ கிடையாது. ஆனால் பிக்சர் இருக்குது, ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை பார்த்துட்டு நீங்கள் என்னன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். சரியா, என்னன்றதை டைப் பண்ணலாம். சரியா, இமேஜை இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த இமேஜை பார்த்துட்டு என்ன தான் புரியுது, சரி, ஞானிகளுடைய ஞானம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். உண்மையாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிறேன். சரியா, வித்தியாசமாக. சரியா, அதனால் இன்றைக்கும் வித்தியாசமாக நானும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேரி ஹில்டா, ஸோ புது பேராக இருக்குது. ஸோ முதல் தடவை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன். அடுத்தது வின்சென்ட் தேவகுமார், இவர் நம்ம சால்வேஷன் டிவி ஸ்டாஃப். அவர் அங்கே உட்காந்துருக்கிறார் சென்னையில். அவங்க லைவ் பண்ணிகிட்ருக்குறாங்க நினைக்கிறேன். சரி, அவரும் பார்க்குறேன்னு சொல்லி போட்டிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேறு யார் இருக்கிற மாதிரி தெரியல. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். இட்ஸ் மீ ஷேரன் ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க. ஓகே, இவங்களாம் ஃபஸ்ட் டைம் வராங்கன்னு நினைக்கிறேன் சேட்டில். ஸோ நான் ஏன்னா இவங்க பேர்லாம் படிக்கலை. சரியா, கர்த்தரோட நாம மகிமை பெறட்டும். சரி, இப்பொழுதும் அந்த இமேஜ் என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் டைப் பண்ணலாம். நல்லா ரெடியாக கையை ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யார்டு உங்கள் சஜஷனை போடுறீங்க, நானும் பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அந்த இமேஜை பாருங்கள். பார்த்துட்டிங்களா? சரி, என்ன உங்கள் மனசில் தோணுது? டைப் பண்ணக்கூடாது. பாஸ்டர் இது கேரட்டு, இது கீரைன்னு சொல்லி டைப் பண்ணக்கூடாது. சரியா, தெரியும் எனக்கு கேரட்னா என்னன்னு தெரியும். அங்கே கீரை அந்த சிலர்லாம் நல்லா வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் யோசிப்பீங்க. அதுக்காக நான் சொல்லிடுறேன். சரியா, பாஸ்டர் கேரட்டு நல்லாயிருக்கு பாஸ்டர், கீரையும் நல்லாயிருக்கு பாஸ்டர் அப்படி சொல்லக்கூடாது. சரியா, அதனால் யோசிங்க. சரியா, யோசித்து என்ன டைப் பண்ணலாம். நான் சொல்லனா கண்டிப்பாக எனக்கு தெரியும். சிலர் பாஸ்டர் திஸ் இஸ் கேரட், ஏன்னா எனக்கு தெரியாது, கேரட் தெரியாது, அதனால் அதை போடுவாங்க. சரியா, அதனால் என்ன புரியுது உங்களுக்கு, அதை பார்த்த உடனே என்ன புரிஞ்சுது? சீக்கிரம் டைப் பண்ணுறீங்களா? டைம் இல்லை நம்மளுக்கு, சீக்கிரம் டைப் பண்ணுங்க பார்ப்போம். யார் முதலாவதாக நீங்கள் டைப் பண்ணுறீங்க? என்ன திடீர்னு காலங்காலத்தில் இப்படி காட்டுறாரு? பசிக்குதா பார்த்த உடனே? ஏதோ கேரட் சாப்பிட்ணும் போல் இருக்குதுல்ல? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கர்த்தர் நாம் மையம் போட்டோம். இன்னும் யாருமே ஒன்றும் ஆரம்பிக்க கூட இல்லை. சரியா, என்னென்ன புரியலையா? சரி, முத்துலட்சுமி போட்டிருக்கிறாங்க. முத்துலட்சுமி, கம் டு த கன்க்ளூஷன் அபவுட் த அப்பியரன்ஸ். வெளிப்புறத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், ஒரு கன்க்ளூஷன், ஒரு தீர்வுக்கு வந்துடக்கூடாது. வெளிப்புறத்தை பார்த்துட்டு ஒரு தீர்வுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, வெளியில் பார்த்துட்டு ஓகே, வெரி குட். முத்துலட்சுமி முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாஷா குரூப் அண்ணா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா, சரி, சீக்கிரம் போடுங்க. ஒருத்தர் தான் போட்டிருக்கிறீங்க, முத்துலட்சுமி போட்டிருக்கிறாங்க. மற்றவங்க இப்போ தான் ஒருத்தர் போட்ட உடனே இப்போ தான் அவங்களுக்கு மைண்டில் ஓடும், ஓ இதுதான் நான் ஃபுல் சொல்லிட்டு காப்பி அடிக்குது உட்காந்து. இப்போ வேறு என்னென்ன வேர்டெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணுங்கள். சரியா, சரி, உங்கள் இதில் விட்டுடுறேன். சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏன் டஃப்பாக இருக்கும் ரொம்ப? யாருமே போடலையே. சரி, கர்த்தர் நல்லவர். முத்துலட்சுமி போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. சரி, அடுத்தது மேனகா போட்டிருக்கிறாங்க. வி ஹேவ் டு பி ரூட்டட் லைக் திஸ் இன் அவர் ப்ரேயர் லைஃப். ஒரு ஜெப வாழ்க்கையில் நம்ம இது மாதிரி ஒரு நல்ல ஒரு இப்போ எப்படி கேரட் நல்லா கீழே நல்லா நிற்குதோ அது மாதிரி நிற்கணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி, ஆண்டனி சேவியர், வெளி தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது. ஸோ வெளி தோற்றத்தை வைத்து என்ன பண்ணக்கூடாது, எடை போடக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்க. சரியா, அதே தான் முத்துலட்சுமி அவங்க இங்கிலீஷில் போட்டிருந்தாங்க. இவர்
நம்ம ஆண்டனி சேவியர் தமிழில் நல்லா அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறார். சரியா? வெளி தோற்றத்தை வைத்து எடை போடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் இருந்தால் போடலாம். சரியா? ரேவதி, 1 carat is not grown, only leaves with growing on. அல்லேலூயா. சரி, ரேவதி அஸ்வின் என்ன யோசிச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தது ஷீபா தியோபால், ஷைன் இன் த லார்ட் லைக் கேரட். கேரட்டை மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருங்க, வெண்மையாக. வாஷிங் பவுடர் நிர்மா அந்த மாதிரி. சரியா? நல்லா பளிச்சுன்னு இருங்க நல்லா. ஓகே. நாகேந்திரா, இன்னர் குட்னஸ் அண்ட் அவுட்டர் குட்னஸ் செலக்ட் இஸ் அவர் சாய்ஸ். ஸோ உள்ளான ஒரு காரியம், வெளியான ஒரு காரியம், அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. முகிலன், கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும், கேரட்டுன்னு போட்டார். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். ஓகே. கிரேஸ், டோன்ட் ஜட்ஜ் த புக் வித் இட்ஸ் கவர். சரி, புக்கை வச்சுட்டு நீ வந்து புக்கோட அட்டையை வச்சுட்டு நீ வந்து எதையும் என்ன பண்ணாத, ஜட்ஜ் பண்ணாத அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஆவி இறங்க ஆரம்பிக்குது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த இது ஆவி இறங்குது இப்போ தான். ஓகே. ஆஷா, அவுட்டர் அப்பியரன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அவர் இன்னர் அப்பியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ஜீசஸ் சீஸ் அவர் ஹார்ட், நாட் அவர் அப்பியரன்ஸ். அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து நாட் இம்பார்ட்டன்ட், நம்மளோட இன்னர் அப்பியரன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரா, இன்னர் தான் பார்க்குறாரு. சரி, அப்போ நம்ம வெளிப்புறத்தில் இந்த மேக்கப்லாம் போடாதீங்க. சரியா? மேக்கப் போடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, வெறும் இன்னரை மட்டும் பார்த்துக்கொள்ளுவோம். ஸோ விளையாட்டுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே, ரைட்டு. அடுத்தது செலின் சுரேஷ், நல்லது என்றும் உடனடியாக தெரியாது. நல்லது என்றும் உடனடியாக தெரியாது. ஓகே, வெரி குட். மேரி ஹில்டா, உள்ளம் சுத்தம் வேண்டும், உள்ளம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஓகே. ஜோஷுவா, டோன்ட் ஜட்ஜ் எனி திங் பை வாட் யூ சி பிளைண்ட்லி. பிளைண்டாக பார்க்குறத வச்சு எதையும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஜேம்ஸ் கிரண், ஷைன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமேன். சரி. அடுத்தது பிரதீப் தேவா, தீமையை எதிர்கொண்டால் நன்மை அநேகமா, எதிர்கொண்டால் நன்மை அநேகம். சரி, ஓகே. சரி, ஆக்சுவலி இது என்ன தான். ஓகே, கேரட்டை காமிச்சோம். சரி, வந்து அப்படியே எதனா போட்ட பாஸ் எதனா கிண்டல் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போடாமல் இருப்பீங்க. அது உங்களை என்னை பற்றி தெரியும். சரியா? உங்களை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் சில உஷாராக என்ன சொல்கிறாரு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம், அவர் சொல்ல பிறகு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சிலர் நீங்கள் அப்படியே காத்து கொண்டு இருக்கலாம். சரி, உங்களுடைய எண்ணங்கள் புரிகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்பட்ட. ஆஷா திருப்பி போட்டிருக்கிறாங்க, த வே ஹவ் வி ஆர் ரூட்டட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் க்ரோத். ஓகே. ஒன் சைடில் இருக்குது, ஒரு சைடு சின்னதாக இருக்குது. ஸோ கர்த்தருக்குள். ஓகே. அங்கே பார்க்கும்போது ஒரு சைடு நல்லா இருக்கான். அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு சைடு நல்லா இருக்குது, ஒரு சைடு சின்னதாக இருக்குது. ஓகே. ஸோ கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஓகே. ஓகே. முத்துராஜ் வந்து முகத்தை பார்த்து எடை போடாதே. சரி, உள்ளத்தை பார்த்து எடை போடு. ஓ, முகத்தை பார்த்து எடை போடக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும். உள்ளத்தை எப்படி பார்க்கணும்? கிழித்து கொண்டு பார்க்க வேண்டும். ஓகே, வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா நான் ஜோக் சொல்கிறதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு காலையில் சரி ஏதோ ஒரு காமெடியாக பேசுவோம், அவ்வளோதான். காமெடி இருந்தால் சரி. ஆக்சுவலாக இது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதே இமேஜ் வித் டெக்ஸ்ட்டோடு போடுறோம். சரியா? வித் டெக்ஸ்ட்டோடு போட்டால் உங்களுக்கு புரியும். படிக்கலாமா? என்னென்னு படிக்கலாம். சரியா? இப்போ அதே இமேஜை திருப்பி பாருங்கள். சரியா? ஸோ சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வாட் யூ சி. திரும்பி படிக்கலாம். சக்ஸஸ், வெற்றி வந்து எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கிறத வைத்து அல்ல. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் வாட் யூ சி. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்டும் பக்கத்தில் என்ன இருக்குது, இன்னொரு செடி, கீரை செடின்னு வச்சுக்கலாம். வெளியே பார்க்குறதுக்கு கேரட்டுக்கு வெளியே வந்து ஒரு சின்னதாக இருக்குது, ஆனால் பக்கத்தில் இருக்கிற செடி வந்து நல்லா பசுமையாக இருக்குது. ஆனால் அதோடய வேர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. சரியா?
அந்த அளவுக்கு வேர் கிடையாது, அந்த அளவுக்கு வேர் கிடையாது. அதுவும் கேரட் தான், சாரி அதுவும் கேரட் தான், சின்ன ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகல. ஆனால் வெளியில் வந்து என்ன இருக்குது, பயங்கரமாக ஃப்ளரிஷாக இருக்குது. ஆனால் எந்த டைம் லைட்டாக பிடுங்கினா கூட வந்துடும். ஆனால் இந்த கேரட், இன்னொரு கேரட், ஃபஸ்ட்டு கேரட்டை பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது வந்து அப்படி கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சிக்கலாம் என்றைக்குமே வந்து. ஸோ இந்த கருத்தை வந்து ஃபஸ்ட்டு முத்துலட்சுமி அவங்களே போட்டாங்க, சரியா? ஃபஸ்ட்டு இதுலேயே நீங்கள் பார்க்கலாம், அவங்க போட்ட கமெண்ட்ஸில் அது வரும், சரியா? அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கு ஈடாக போட்டிருந்தாங்க, சரியா? ஃபஸ்ட்டு அவங்க போட்டிருந்தது ஓகே, மேலே போயிடுச்சா, சரி ஓகே. ஸோ அவங்க போட்டிருந்தாங்க, முத்துலட்சுமி தானே, முத்துலட்சுமி தான் போட்டாங்க, ஆமேன். ஸோ அவங்க தான் போட்டிருந்தாங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். எங்கப்பா முத்துலட்சுமி, ஓகே. சில டைம்னு இந்த நம்ம அப்படியே கையை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை, அதான் ப்ராப்ளம், சரியா? ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளிப்புறத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது என்றைக்கும். இவங்க நல்ல சக்ஸஸ் ஆகிட்டாங்க, நல்ல வெற்றியாக இருக்கிறாங்க அப்படின்றத நிறைய பேர் வெளியே பார்த்து ஏமாந்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சில வெளியே பார்க்கும்போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம், ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு என்னப்பா காரில் போகிறாங்க அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அந்த காருக்கு போடுறது கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, உள்ளார டீசல் போடுறது கூட பெட்ரோல்லாம் காசு இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஆனால் வெளியே பார்க்கும்போது அவருக்கு என்னப்பா காரில் போகிறாரு அப்படின்வாங்க. ஆனால் உள்ளார உட்காந்துறவனை போய் கேட்டு பாருங்கள், என்னப்பா ஜாலியாக காரில் போகிறான், அவன் சொல்லுவான், ஏப்பா ஒரு 500 ரூபா தான் கொடு, நான் டீசல் போடணும் அப்படின்வான். ஸோ அந்த நிலைமை, ஏன்னா வெளிப்புறத்தை பார்த்து அவங்க வந்து பயங்கர சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கலாம். சில டைம் நீங்கள் இப்படி கூட பார்த்தீங்கன்னா சிலர் அவங்களுக்கு என்னப்பா ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அவங்கள போய் கேட்டு பாருங்கள், எப்பா ஐடி கம்பெனி தான் பேர், நல்ல பெரிய கம்பெனி தான், சரியா? உதாரணமாக நல்ல பெரிய கம்பெனி தான், ஆனாலும் வாங்குகிற சம்பளம் 20,000 தான்ப்பா வாங்கிட்டு இருக்கிறேன், சரி. ஆனால் பேர் என்ன, பெத்த பேர், நம்ம ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்ற பேர், மற்றவங்களோட எண்ணங்கள் நான் சொல்கிறேன். ஆனால் ரோட்டில் இருக்கிற அந்த பெக்கரே வந்து பிச்சைக்காரனே வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் சம்பாதிச்சிடுவான். நம்மளுக்கு அது தெரியாது, ஜென்ரலாக சொல்கிறேன். ஆனால் நம்ம எப்போவுமே வெளியே பார்த்து வந்து ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிட்டார், அவர் நல்லா ஆகிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் சாமுவேல் வந்து ஈசாய் வீட்டுக்கு வரும்பொழுது வெளியே பார்க்கும்போது எலியாப்பா அவங்களாம் பார்க்கும்போது ராஜா மாதிரி அந்த ராஜாவுடைய லுக்கு இருக்குது, சரியா? அவங்க பார்க்கும்போது அப்பியரன்ஸ் இருக்குது. ஆனால் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா கரடிய வாய்க்கும் சிங்கத்தோட வாய்க்கும் சண்டை போட்டு அந்த ஆட்டை தப்பு வச்சது யாருன்னா தாவீது. அது யாருக்கும் தெரியாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது இல்லை? ஸோ காட்டில் உட்காந்து ஒருத்தன் சண்டை போட்டுட்ருக்கான், இவங்க வந்து நாட்டுக்காக போய் சண்டை போடுறாங்க, அது வேறு, சரியா? இவங்களாம் வந்து தாவீதுடைய சகோதரமாரெலாம் யாருன்னா யுத்த களத்தில் இருக்கிற ஆட்கள் தான். ஸோ அதனால் அவங்க பாடி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, நல்ல இதாக இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா ரியல் ஃபீல்டில் ஒருத்தர் தனியாக நின்று அடிச்சுட்டு உட்காந்துருக்கிறான், எது சிங்கத்தையும் கரடியும் உட்காந்து துரத்திக்கிட்டு அது வாயிலேருந்து ஆட்டை தப்பிக்க வச்சுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்வாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது. போய் வெளியே பார்க்கும்போது அவங்க பேர் இருக்காது, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் தே வில் ஃப்ளரிஷ், அவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்றைக்குமே வெளியில் பார்த்து நீங்கள் எடை போடாதீங்க, இவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க, சரியா? இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இவங்க நல்லா இதாக இருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்புறத்தை பார்த்து எந்த ஒரு எடையும் போடாதீங்க. ஏமாந்துருவீங்க, கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. வெளிப்புறத்தை பார்த்துட்டு அப்பா இவனுக்குனப்பா ஜாலியாக இருக்கிறான், உட்காந்து அவன் பக்கத்தில் உட்காந்து கேளு, அவன் சோக கதையை சொல்லுவான், சரியா? நீனே உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். சார் சில வெளிப்புறத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுறோம், இவங்களுக்கு என்ன நல்லா ஜாலி, இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ரியாலிட்டி வந்து அது கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப், சரியா, ஒருத்தன் வாழணும், அதுதான் வந்து நம்முடைய பிரதானமான நோக்கம். எல்லாரும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஆமேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ வெளியில் பார்த்துட்டு ஓகே இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க. மற்றவங்களை எப்போவுமே வந்து அப்படி நினைக்காதீங்க, வெளியே எப்போவுமே அப்படி நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி, ஏன்னா நம்மளுடைய கண் இருக்குது பார்த்தீங்களா, ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தர் இப்படி தான் ஜட்ஜ் பண்ணிவிடும். ஸோ அவங்களுக்கு என்ன அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன காரு வீடு எல்லாம் பிள்ளைங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நீ போய் கேட்டுப்பார், பக்கத்தில் உட்காந்தா தான் தெரியும். ஆனால் இன்னொரு காரியம் என்னென்னா, நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆட்கள் வந்து வெளிப்புறத்தில் தெரியவே தெரியாது. அவங்க பாட்டு அமைதியாக சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சிக்கலாம்,
ஒரு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழணும். எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்க? நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா சில காரியங்களை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கையாளுங்க. சரியா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் வேணும்னா கண்டிப்பாக வந்து சூஸ் யுவர் இன்னர் கம்பெனி. உங்களுடைய உள் வட்டம்னு இருக்குது. சரியா? உங்களுடைய சர்க்கிளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த மெயின் உங்கள் கூட இருக்கிற ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து நல்ல ட்ரஸ்ட்வர்தி பர்சனாக இருக்கணும். சரியா? உங்களுக்கு நல்ல சஜஷன் கொடுக்குற ஆட்களாக இருக்கணும். ஸோ உங்களை கேர் எடுக்கிற ஆளாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியாது. தாவீது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் இன்னர் சர்க்கிளில் ஒருத்தரை வச்சுருந்தான். யாருன்னா ஜோனத்தான். நல்ல குட் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு மட்டும் அவனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்றைக்கோ ஒரு நாள் இறந்துருக்கணும், கண்டிப்பாக இறந்துருக்கணும். ஏன்னா என்ன தான் சவுலுடைய குமாரனாக இருந்தாலும் ஜோனத்தான் இருந்தாலும், ஜோனத்தான் அவனும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. இவன் வந்து சாதா ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு இதுலேருந்து வந்தவர் தாவீது. ஆனால் இவன் வந்து ராஜாவுடைய பிள்ளை. ஆனாலும் தாவீதுக்கு வந்து ஒரு இன்னர் சர்க்கிளில் ஒரு பர்சன் இருந்தாங்க. ஸோ என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய இன்னர் சர்க்கிளில் இருக்கிற பர்சன் உங்களோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் சோர்ந்து போகிற டைமில் உங்களை லிஃப்ட் பண்ணி விடுறதும், சரி, நல்ல ஐடியாஸை கொடுக்குறதும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து யார் சக்ஸஸ்ஃபுல் பர்சனை நீங்கள் பாருங்கள், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்கள பாருங்கள், கண்டிப்பாக இன்னர் சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வச்சுருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமாக வச்சுருப்பாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிற ஒரு ஜோனத்தான் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. சரியா? ஒரு ஆள் தேவை கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வர ஆபத்தை சொல்லிடுவாங்க. ஸோ உங்கள் கூட நிற்பாங்க, தோளுக்கு தோளாக நிற்பாங்க. ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் ஓகே நம்ம பார்க்கலாம், நில்லு, இதை செய்யலாம், நில்லு. ஸோ இந்த மாதிரி உங்கள் கூட பயணிக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லது. ஸோ வெற்றிக்கு வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெற்றிக்கு வந்து இன்னொரு மெயினான காரணம் யாருன்னா தேவன். சரியா? ஆண்டவர் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கணும். சரியா? அவருடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வெற்றியை நீங்கள் பார்க்கவே முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது. நீங்கள் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா Proverbs chapter 16 verse 3ல் நீங்கள் பார்க்கலாம். Proverbs chapter 16 verse 3ல் பார்த்தீங்கன்னா, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கமிட் thy works unto the Lord and thy thought shall be established. Amen. ஸோ இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறது, commit to the Lord whatever you do and he will establish your plan. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா commit to the Lord whatever you do, என்ன செய்கிறியோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா he will establish your plan. நீ என்ன பிளான் பண்ணுறியோ அதை என்ன பண்ணுவார்? அவர் வந்து வாய்க்க பண்ணுவார். அப்போ ஒரு சக்ஸஸ்க்கு வந்து நீங்கள் வேதத்தில் யாருனாலும் பார்க்கலாம், ஆண்டவர் இல்லாமல் சக்ஸஸ் இல்லை. சரி, ஆண்டவர் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடையாது. அப்போ ஆண்டவர் அதில் இருக்கிறாரா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்களுடைய கமிட் டு த லார்ட் வாட் எவர் யூ டூ அண்ட் ஹீ வில் எஸ்டாப்ளிஷ் யுவர் பிளான். ஸோ உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. முதல்ல ஒரு இன்னர் சர்க்கிளில் கண்டிப்பாக நல்ல பர்சன்ஸ் இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் சக்ஸஸை பார்க்கவே முடியாது. நீங்கள் வேறு எந்த இடத்துல எங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யாக்கோப்லாம் வந்து ஒரு கோலும் கையுமா போன ஒரு மனுஷன். ஆனால் ஒரு மனுஷன் வந்து ஒரு கோலும் கையுமா போன ஒரு மனுஷனை 2 பரிவாரங்களோடு சக்ஸஸாக வராரு. அதுக்கு காரணம் என்னென்னா யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். அதனால் அந்த சக்ஸஸை பார்க்க முடிஞ்சது. சரி, அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு வெற்றியாக வாழணும், அப்படி நல்ல ஃப்ளரிஷ் ஆகணும்னா கண்டிப்பாக ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக முக்கியம். சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. சரியா? அது மாத்திரமல்ல, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு தைரியம் வேணும். சரியா? ஒரு போல்டு இருக்கணும். ஏன்னா எந்த டைமில் நீங்கள் வந்து தைரியசாலிகளாக இருக்கணும். சரியா? ஒரு வெற்றியில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. கண்டிப்பாக
நிறைய டிஸ்கரேஜ்மெண்ட் வரும், நிறைய பேர் உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க, நிறைய பேர் வந்து உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் பார்ப்பேன். ஆனால் தைரியமாக நின்று ஓகே என்ன தான் நடக்கட்டும், நான் வெற்றி ஆகிடணும், வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டாக நீங்கள் வந்து அதில் இருங்க. சரியா? சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வளரும் பொழுது நிறைய பேர் பிடிக்காது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ வளர்கிறது யாருக்கும் பிடிக்காது, உங்களை காயப்படுத்துவாங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கும் போது ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து யார் கொடுக்குறான்னா சவுல் கொடுக்குறாரு. சரியா? தாவீதை பார்த்து சொல்கிறாரு, அந்த கோலியாத் வந்து சின்ன வயசில் வந்து யுத்தம் வேறு, நீ அப்படி கிடையாது, உன்னால் முடியாது. சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்களால் முடியாது, நீ செய்ய முடியாது, நீ எதுக்கு லாக்கி இல்லாத ஆள். சரி, இப்படிலாம் சொல்லி உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸை பார்க்க முடியாது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு கரேஜ், ஒரு போல்டு இருக்கணும். ஓகே முடியும், ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், நல்ல இன்னர் சர்க்கிள் உங்கள் கூட இருக்குது. சரியா? எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர்கிட்ட அந்த எல்லாத்தையும் உங்கள் பிளான்லாம் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அந்த ஒரு தைரியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து சக்ஸஸ், ஒரு வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் பார்ப்பீங்க? ஆமென். அப்போ தைரியமாக இருங்க. ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆட்கள் உண்டு, அது என்றைக்குமே மறக்காது, என்றைக்குமே மறக்காதீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யாருனாலும் கேட்டு பாருங்கள். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க சொல்லுவாங்க, இல்லை நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டே பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த மினிஸ்ட்ரியில் கர்த்தருடைய கிருபையினால், சரியா, நம்ம ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் வந்து வழி நடத்தி வரார். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரியா? சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்லாம் நான் சொல்லுகிறேன், ஆரம்ப நாட்கள்லாம் காலையில் ஒவ்வொரு திருச்சபைக்காக போவேன். சரியா? 2007 ஒவ்வொரு திருச்சபைக்காக காலங்காத்தால் போயிட்டு ஸோ சால்வேஷன் டிவி கொடுத்து பேசுகிறதுக்காக அந்த வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு சர்ச் பாஸ்டர்கிட்ட ஐயர்மார்கள்ட்டெல்லாம் பர்மிஷன் கேட்பேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க சால்வேஷன் டிவி. ஆனால் சால்வேஷன் இப்போ வரல, எதுவுமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சரியா? அந்த பேர் கூட ரிஜிஸ்டர் பண்ணல, வெறும் அந்த சால்வேஷன் டிவி கர்த்தர் மனசில் கொடுத்த அந்த வேர்டு, அவ்வளோதான். சரியா? ஆனால் ரிஜிஸ்டர் கூட பண்ணல. ஆனால் ஒவ்வொரு சபையில் போய்ட்டு பர்மிஷன் கேட்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா உதாரணமாக சொல்கிறேன், 100 சபையில் பர்மிஷன் கேட்டேன்னா கிட்டத்தட்ட 95 சபை வந்து என்னை அங்கீகரிக்கவே இல்லை. 95 சபைகள் வந்து அப்பா சும்மா இதெல்லாம் கதெல்லாம் அடிக்காதப்பா, டிவி சேனல் ஆரம்பிக்கிறதுலாம் காசு வேணும், அது வேணும். கரெக்டு தான், உண்மை, அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் யாருமே வந்து ஒரு விஷன் இருக்குது ஆண்டவர் பேசினார்னா எல்லாம் சிரிக்க தான் ஆரம்பித்தாங்க. யாருன்னா இது விசுவாசிகளை ஊழியர்களே சொல்கிறேன், ஊழியர்கள் ஐயர்மார்கள் இவங்களாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு காலகட்டம் வந்து சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து சில சர்ச்சில் வந்து வா பேச தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆமீன் முடிகிற வரைக்கும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் கூப்பிட்ருப்பாங்க, வாப்பா நம்ம ஃப்ரெண்டில் உட்காந்துருப்போம், நீ யோசிச்சு பாருங்கள், உங்களை பேச கூப்பிட்டுட்டு நீ வந்து 5 நிமிஷம் பேசு சர்ச்சில், உன் விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ ஆயத்தமாக போயிருப்பீங்க. நான் உட்காந்துருக்கேன், அந்த அவமானம்லாம் நான் பார்த்துருக்குறேன். சரியா? ஃப்ரெண்டில் உட்காந்துருவேன், எல்லாம் வெளியெல்லாம் அந்த ட்ராக்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த பேம்ப்ளேட்டை கொடுத்துருக்குறேன், கொடுத்துட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருவேன். ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் டைமில் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துருவேன். ஏன்னா ஐயர் பார்க்கணும், ஊழியர் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன். அவங்க நல்லா தெரியும் நான் வந்திருக்கேன்னு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பர்மிஷன் கேட்டிருக்கிறோம், அவங்களும் வான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை கூட முன்னாடி நம்மளை கூடவும் மாட்டாங்க, நம்மளை பற்றி சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் கடைசியில் என்னார்த்தமாவெல்லாம் சொல்லி முடிச்சு எல்லோரும் வழி அனுப்பிச்சி விட்ருவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வெளியே வந்திருக்கிறேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு கரேஜ் கண்டிப்பாக தேவை, இல்லைன்னா சும்மா கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஊழியம் வந்து இதெல்லாம் இந்த பாதெல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கிறோம், சும்மா கிடையாது. ஸோ எனக்கே கஷ்டமாக இருக்கும், என்னடா நேற்று தான் பர்மிஷன் கேட்டோம், வான்னு சொன்னாங்க, இவங்க தான் வான்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட நம்மளை பற்றி சரி அவங்களுக்கு தான் டைம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு யோசித்தது உண்டு. ஆனால் சரி ஓகே ரைட். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட்டு பயங்கரமாக ஆகும். ஆனால் அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தைரியசாலிகளாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்க, கரேஜாக இருக்கணும், தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. உங்களை காயப்படுத்துவாங்க, உங்களை வந்து கண்டிப்பாக இது மாதிரி காரியத்தில் ஒரு சக்ஸஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. சரியா? அதை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? லேட்டஸ்ட்டாக என்னவோ அது வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் பிரெயின் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அது வந்து என்றைக்கே மறந்துடாதீங்க. சரியா? இன்னும் நீங்கள் வந்து பழைய காலத்திலே அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓத்துறன்னு வாங்க, அது மாதிரி ஓட்டாதீங்க. சரியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். கரண்ட் ட்ரெண்டு என்ன போயிட்டுருக்கு அதை வந்து கற்றுக்க பாருங்கள். ஏன்னா இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது அப்படின்வாங்க. கம்ப்யூட்டரே தெரியாது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் கம்ப்யூட்டர் தெரியலன்னா அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு வந்து கண்டிப்பாக கம்ப்யூட்டர் தெரியணும். ஸோ ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாதுப்பா, எனக்கு சிஸ்டமே தெரியாது. நான் சொல்கிறேன், உங்கள் ஜாப் ஒரு வேளை சிஸ்டம் பேஸ்ட் ஜாப் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜாப் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸில் எல்லாமே வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா கண்டிப்பாக நீங்கள் புது புது ஐடியாஸு, புது புது காரியங்களை நீங்கள் கற்று தான் ஆக வேண்டும், கற்று தான் ஆகணும். நீங்கள் பாருங்கள், யோசேப்பு வந்து எங்கே இருக்கிறாருன்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் என்ன கற்றுருப்பார்னு நினைக்கிறீங்க? சரியா, சிறைச்சாலையில் இருக்கிற மனுஷன் சரியா என்னென்னலாம் கற்றுருப்பார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்திய பாஷையை கற்றுருக்கிறார். சரியா, ஏன்னா பார்வோன் முன்னாடி போய் நிற்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் அவங்களுடைய பாஷை, ஏன்னா இவர் வந்து ஒரு எபிரேயர். சரியா, இவர் வந்து ஒரு அப்போ அவருடைய பாஷை வேறையாக இருக்கும், இவங்கள பாஷை வேறையாக இருக்கும். ஸோ ஒன்று இங்கே டிரான்ஸ்லேஷன்லாம் கிடையாது, இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. உதாரணமாக தானியல் எடுத்துக்கோங்க. சரியா, தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் பார்த்தீங்கன்னா பாபிலோனுக்கு சரியாக வந்திருக்கிறாங்க. சரியா, ஆனால் எதை கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பாபிலோனுடைய பாஷையை கற்றுக்கிட்டாங்க, கல்தேயருடைய பாஷையை கற்றுக்கிட்டாங்க. அவங்க கற்றுக்கிட்டாங்க. இல்லைன்னா அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்க முடியாது, அந்த இடத்துல நிற்க முடியாது. கற்றுக்கிறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, ஏதாவது தெரியுது அவங்களுக்கு. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ யோசேப்பு, தானியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நிற்கிறதுக்கு என்ன? தானியல் வந்து 4 ராஜாக்கிட்ட 4 ராஜ்யம் 4 கிங்டம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். சாதாரண காரியம் கிடையாது. சரியா, சாதாரண காரியம் கிடையாது. அப்போ ஏன் நிற்கிறாருன்னா அவர் வந்து தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறார், லேட்டஸ்ட்டாக என்ன. அதே மாதிரி தான் யோசிப்பு ஜெயிலில் இருந்தாலும் இப்போ பார்வோன் முன்னாடி நிற்கும் போது எம்பிஏ மாதிரி அவர் பேசுகிறார். எம்பிஏ மாதிரி அடுத்த 7 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த 7 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும், குடோன்ஸ்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்து ஜனங்களை வந்து கொடுக்க வைக்கணும், எப்படி அதுக்கு ரிட்டர்ன் நம்ம கொடுக்கணும் ஆகாரத்தை, இது எல்லாமே ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் சரியா படிக்கிற அளவுக்கு யார்கிட்ட ஞானம் இருந்துச்சுன்னா யோசிப்பிட்டு இருந்துச்சு. அதனால் பார்வோன் சொல்கிறாரு தேவாவை பெற்ற மனுஷன் அப்படின்னு சொல்கிறார். சக்ஸஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது, அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்காது. ஆனால் நீங்கள் டெய்லி வந்து என்ன பண்ணுங்கள், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். உங்களுக்கு தெரிஞ்சதையே ஒரு 10 வருஷமாக வச்சுக்கிட்டு அதே ஓட்டணும்னு நினைக்காதீங்க. 10 வருஷமாக அதிலேயே ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. அது 100க்கு 100 அது முடியாது. ஏன்னா இன்றைக்கி என்ன அதை வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க, என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, அதை வந்து மைண்டில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன ஆகிடுவீங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஸோ அதனால் நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும், அதுதான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய ஜெபம். சரியா, அதை வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. சரியா, என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு உங்களை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னர் சர்க்கிள் சொன்னேன் தெரியுமா, அது மாதிரி நல்ல ஆலோசகர்கள் கண்டிப்பாக தேவை. சரியா, ஆலோசகர்கள் கண்டிப்பாக தேவை. நல்ல கவுன்சிலிங் பண்ணுற ஆட்கள், நல்ல கன்சல்டேஷன். சரி, கன்சல்டேஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கன்சல்டேஷன் இருப்பாங்க. நல்ல உங்களுக்கு பிளானை சொல்லுவாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, எந்த ஒரு காரியத்திலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. ஏன்னா டாக்டர்கிட்ட போனால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம், கரெக்டாக இல்லையா? சொல்லாமல் வந்தால் வேறு ரியாக்ஷன் வரும். சரி, அதனால் டாக்டர் சொல்லுவார் எது இருந்தாலும் தைரியமாக சொல்லுன்னு சொல்லுவார். ஸோ அப்போ ஃபுல்லாக சொன்னால் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ண முடியும், உங்களை வந்து எப்படி அந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியும். அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போனோன்னா சில டைம் சில ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். ஆனால் நீங்கள் க்ளீனாக வந்து உங்களை நடத்துகிறவர்கள் யாருன்னா ஒருத்தர் அதை இன்னர் சர்க்கிளோ இல்லாவற்றில் நல்ல கன்சல்ட் பண்ணுறவங்க. சரியா, பாஸ்டராக இருக்கலாம், இல்லாட்டி நல்லா படித்தவர்களாக இருக்கலாம், இல்லாவற்றில் யாருன்னா இருக்கலாம். சரியா, இதுக்குன்னு அந்த டீம்லாம் இருக்கிறாங்க, அதுக்குன்னு அந்த கன்சல்டேஷன் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பார்த்துட்டு இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க, இப்படி ஆச்சு எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக சொன்னால் அவங்க வந்து எந்த இடத்துல நம்ம வந்து வெளியே வரணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு வெற்றிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் வந்து நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிச்சயமாகவே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது.
அதே மாதிரி மற்றவங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதும் வெளிப்புறத்தை பார்த்துட்டு அவங்க சக்ஸஸாக இருக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. சரியா? அது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் பக்ஸ் சொல்கிறோம்ல, ஸோ அது காஃபி ஷாப் வந்து ஸ்டார் பக்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டார் பக்ஸோட கடைங்க இருக்குது உலகம் ஃபுல்லாக. ஆனால் அந்த மனுஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஆரம்பம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஏழ்மை குடும்பம், ரொம்ப ஏழை. சரியா? இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ட்ரக்கு டிரைவரு. ஒரு காலகட்டத்தில் அவரால் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, வறுமையில் தள்ளப்பட்ட ஒரு குடும்பம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து முன்னேறும் பொழுது பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசில் காலேஜில் வந்து அந்த ஃபுட்பால் டீமில் சரியா சேர்ந்து அதில் வர காசு ப்ளஸ் எஜுகேஷன் லோனு இதெல்லாம் வச்சு அவர் காலேஜ் படித்தார். சரியா? காலேஜ் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனார். எங்கன்னா ஸ்டார் பக்ஸ் கம்பெனிலேயே ட்ரை பண்ணார். அவர் வந்து ஸ்டார் பக்ஸோட ஓனர் அன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி வந்து ஸ்டார் பக்ஸ்ன்ற கம்பெனியில் வந்து அவங்க வந்து அந்த காஃபி பீன்ஸை மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காஃபிலாம் கிடையாது, வெறும் காஃபி பீன் தான் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனார். அந்த இடத்துல ரொம்ப கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ட்ரை பண்ணி 1 இயர் வந்து ஒரு மனுஷன் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டார். ஸோ அங்கே போன உடனே அந்த இடத்துல ஒரு வாட்டி மார்க்கெட்டிங்காக இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே வந்து காஃபி நிறைய ஃப்ளைட்லலாம் எல்லோரும் காஃபி கேட்குறத பார்த்தாரு. சரி, எல்லாருமே வந்து யாரும் வந்து இதை கேட்பாங்க, காஃபி பீன்ஸ், அதை காஃபி கொட்டே கேட்க மாட்டாங்க, காஃபி தான் கேட்பாங்க. ஸோ நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட வந்து சொன்னார், நான் ஸ்டார் பக்ஸோட ஓனர்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் வந்து எதுக்கு காஃபி இது பண்ணுறீங்க, காஃபியாகவே செஞ்சுருங்க, நல்ல ஓடுமே, ரெஸ்டாரண்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்களோட ஐடியா வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ நிறைய டைமில் வந்து இவர் வந்து தன்னுடைய பிளட்டை கொடுத்து அதில் வர்ற காசை வச்சுட்டு சாப்பிட்ருக்கிறார். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அப்படின்னா எவ்வளோ ஏழ்மையாக இருப்பார் பார்த்துக்கோங்க. பிளட்டை விற்பாங்க தெரியுமா நிறைய பேர், நான் பிளட்டை விற்று அதில் வர அமௌண்ட்டை வச்சு சாப்பிட்ட ஒரு மனுஷன் தான் ஸ்டார் பக்ஸோட ஓனர். சும்மா சாதாரண காரியம் கிடையாது. ஸோ இப்போ இது ரிஜெக்ட் ஆனோடனே இவர் இந்த ஐடியா வந்து மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பித்தார். அவர் தெரிஞ்சவங்கள்ட்ட, ஏன்னா யாருன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 247 பீப்புள், 247 பேருக்கு அவர் ஐடியா சொல்கிறார். அதில் 217 மெம்பர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் ஐடியாலாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் நடக்காது. ஆனால் 247 பேர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அது பெரிய விஷயம். 217 ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. 217 பேர் வந்து முடியாது, நல்லா இல்லை, உங்கள் ஐடியா வேஸ்ட்டு, இதெல்லாம் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் இன்னொரு காலகட்டம் வரும்பொழுது சிலர் அவங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதை வச்சு ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதிலே லாஸு இருந்தாலும் திரும்பியும் இது வந்து புது காஃபி கடை, இது வந்து ஸ்டார் பக்ஸ் கிடையாது. இவர் புதுசாக ஒரு கடையை ஆரம்பித்து அதில் வந்து அவர் அந்த ஐடியாவை கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வந்துச்சு, இவங்களுடைய காஃபி ஷாப் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பக்ஸ் கம்பெனி வந்து அந்த காஃபி அவங்களது வந்து ஃபுல்லாக வந்து பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு. நஷ்டத்தில் போய் பேங்க்கோடைய இதுக்கு வந்துருச்சு, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்துச்சு. அப்போ வந்து இவர் என்ன பண்ணார், அதை போய் வாங்கிட்டார். அந்த கடையை போய் அந்த ஸ்டார் பக்ஸ் அது இதை வந்து வாங்கிட்டார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30,000 இடத்துல வந்து அந்த காஃபி கடை இருக்குது. நீ எங்கே மால் போங்க, எனி கண்ட்ரி போங்க, என்ன ஏர்போர்ட் போங்க, எந்த ஏர்போர்ட்டில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்லையும் மேக்ஸிமம் எந்த கடை இருக்குதோ இல்லையோ இந்த கடை இருக்கும். சரியா? ஆனால் இந்த மனுஷன் யார், பிளட்டை கொடுத்து ஒரு காலத்தில் சர்வே பண்ண ஆள். சரியா? படிக்க வழி இல்லாமல் லோன் எடுத்து படித்த ஒரு மனுஷன். ஸோ இவங்களாம் வந்து இன்றைக்கி சக்ஸஸை நம்ம பார்க்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு அவங்கள பற்றி தெரியவே தெரியாது. நான் சொல்லுகிறேன், சில வெளிப்புறத்தை பார்த்துட்டு நம்ம வந்து சக்ஸஸாக இருக்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் சக்ஸஸாக இருங்க. நீங்கள் வந்து மற்றவங்க வந்து உங்களை பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து சக்ஸஸாக வாழ்ந்து காட்டுங்க. அல்லேலூயா. ஸோ யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. சக்ஸஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களால தான் நான் இப்படி ஆகிட்டேன், இவங்களால தான் நான் சக்ஸஸ் ஆகலை. நிறைய பேர் ப்ளேம் பண்ணுவாங்க. நெவர் ப்ளேம். சரி? அதே மாதிரி உங்களையும் வந்து கில்ட்டியை ஃபீல் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து அந்த கில்ட்டி வந்து உங்களை அந்த ஒரு சில உணர்வுகள் வந்து உங்களை மேலே கொண்டு வராது, அப்படியே விட்டுரும், உங்களை அழுத்திடும். ஸோ இது பண்ணிட்டோமே, அதை பண்ணிட்டோமே, இதை பண்ணிட்டோமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன். நான் சொல்ல முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரியா? அது எதுவுமே மாற்ற முடியாது. உனக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்குது, அதை நோக்கி ஓடு. சரியா? என்றைக்குமே நிறைய பேர் அப்படி தான், நல்லா படித்து தான் பாஸ் ஆகிருக்கலாம், அது படிக்கல, விட்டுரு. சரியா? முடிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ண போகிற அதை பாரு. வாட் இஸ் நவ்? சரியா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான். இன்றைக்கி என்னப்பா, இன்றைக்கி என்ன பண்ண போகிற, அதை மைண்டில் இன்றைக்கே வச்சுக்கோங்க.
ஸோ நிறைய பேர் வந்து கவலை வந்து எப்போன்னா முடிஞ்சதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு உட்காந்துருப்பான். சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், அதை யோசிங்க. அதை யோசிச்சுன்னா சக்ஸஸை நீங்கள் பார்த்துருவீங்க. நான் சக்ஸஸ் நேராக போகலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை யோசிங்க. முடிந்த காரியத்தை சரியா அதெல்லாம் யோசித்து உங்களை நீங்கள் வருத்தி கொள்ளாதீர்கள். ஆமேன். வருத்தி கொள்ளாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஓட்டத்தை வைங்க. உங்கள் முன்னாடி ஒரு சக்ஸஸ் இருக்குது சரியா, எதையும் ப்ளேம் பண்ணாதீங்க. சந்தோஷமாக முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், நிறைய பேர் அவமானப்படுத்தலாம். எதை பற்றி கவலைப்படாதீங்க, தைரியம் முன்னேறுங்க. ஒரு காலத்தில் உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்களோ இல்லையோ, நீங்கள் சொல்லுவீங்க கர்த்தர் என்னை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சார் அப்படி சொல்லுவீங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழுங்க. அதே மாதிரி நம்மளும் மற்றவங்கள பார்க்கும் பொழுது வெளிப்புறத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறாங்க, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்களாம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. சரி, யாரை வந்து அவுட்டரை வச்சு ஒரு மனுஷன் சக்ஸஸாக இருக்கான், ஒருத்த மனுஷன் ஹாப்பியாக இருக்கிறான், ஒருத்த மனுஷன் செட்டில் ஆகிட்டான், செல்ல முடியும் அவருக்கு என்னப்பா செட்டில் ஆகிட்டாருன்னு வாங்க, அவருக்கு என்னப்பா செம்ம சந்தோஷம் அவருக்கு என்ன. ஸோ யாரையும் வந்து அதை மாதிரி ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. சரியா, கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை நடத்துவார். ஸோ எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுங்க. அல்லேலூயா. ஸோ ரொம்ப விடாமுயற்சி இருங்க, தைரியமாக இருங்க. தோல்விகள் வரட்டும், தைரியமாக நில்லுங்க. சரியா, கர்த்தர் கூட இருக்கிறார், எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி காலையில் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா, பிரதர் நான் சக்ஸஸாக இருக்க விரும்புகிறேன், சக்ஸஸாக வாழ்வேன், நான் முயற்சி பண்ணுறேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தூக்கி போடுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்க ஓட்டத்தை ஓடுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். அப்படி இருந்ததுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். சரியா, யாரெல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. எஸ்ன்னு போட்டிங்கன்னா சரி ஓகே, ஏதோ உங்களுக்கும் மண்டையில் ஏறிக்குன்னு அர்த்தம். சரியா, தீர்மானம் எடுத்துருக்குறீங்களே, அதனால் உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம கடைசி நேரத்தில் வந்திருக்கோம், யாரெல்லாம் எஸ் போடுறாங்கன்னு பார்ப்போம். YESன்னு போடணும். சரியா, YESன்னு போட்டிங்கன்னா ஓகே, இல்லை வெறும் எஸ்ன்னு போட்டால் கூட ஓகே. கவிதா, கவி, அமுதா, வனிதாபாயி, மணி, ரவிச்சந்தர், கற்பகம், உமா, சேவியர் குழந்தராஜ், கிரேஸ் உமா, சார்ல்ஸ், அடுத்தது முத்துராஜி, அடுத்தது சுஜாதா, யமுனா தேவி, ஷீபா தியாபால், செலின் ஜோசப், ஏஞ்சலின் பொன்ராஜ், விக்டோரியா, பிரேமா மேகநாதன், பெனிட்டா, அடுத்தது நாஷா குரூப்பு, ஆஷா, மேரி ஹில்டா, கற்பகம், சிசிலி சுரேஷ், ஷீபா தியோபால், முகிலேஸ்வரி, செலின் ஜோசப், ரேவதி அஸ்வின், பிரதீப் தேவா, சசிகலா, பரவாயில்ல இவ்வளோ பேருக்கு, வாசுகி, அடுத்தது பெருமாள், அடுத்தது சந்திரசேகரன், அடுத்தது ஆம்புரூஸ், பரவாயில்லையே, ஆண்டனி சேவியர். சரியா, ஆண்டனி சேவியர், ரீட்டா, நாகேந்திரா, உமா, கவிதா, எஸ்தர், பரவாயில்ல நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. முத்துலட்சுமி, சரி உங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பீட்டர், ரீட்டா, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுங்க. மற்றவங்களை வெளியே பார்த்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. சரியா, சக்ஸஸாக இருக்கிறவங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவன் நோ அவனுக்கு தான் தெரியும். சரியா, சந்திரசேகரன், விஜய், சரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கவிதா, எஸ்தர், ஓகேம்மா, லீனா, மேரி, கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எல்லோரும் கர்த்தர் வழி நடத்துவாராக. நன்றி தகப்பனே, இந்த அருமையானது காலவழிக்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையில் நிறைவாய் கொடுங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழட்டும். மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் ஆண்டவரே எங்களோட பார்வையை மாற்றுங்க. நிச்சயமாகவே வெளிப்புறத்தை பார்க்காதபடி ஆண்டவரே கத்த வெளி தோற்றத்தை பார்த்து நாங்கள் எதையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதப்பா. என் தேவன் தாமே எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக. இந்த காலவெளியில் உங்களுடைய கரை ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளட்டும். இந்த நாள் எக்ஸாமுக்கு போகிற எல்லா பிள்ளைங்களும் நல்ல ஞானம், நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. நன்றாக எழுத உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலே கத்த வர நாட்கள் நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இதனால் தேவன் தாமே அவர்களோடு கூட வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யும். ஆண்டவரே கத்த வார்த்தைகளை கேட்டு பலனடைய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று காலை சரியாக 10:30 நம்முடைய ஆலயத்தில் உமன்ஸ் ப்ரேயருக்கு வெனஸ்டே, எவ்ரி வெனஸ்டே, இந்த வெனஸ்டே இன்றைக்கு வெனஸ்டேவாக இருக்குது. அதனால் 10:30 நீங்கள் வரும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிற சகோதரிமார்கள். ஸோ அதில் பங்கு பெறுங்க. இன்று நடக்கிற உமன்ஸ் ப்ரேயரில் பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள், சகோதரிமார்கள் எல்லோரும் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.